அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. என்ன ரஞ்சி சொல்ற? நிஜமாதான் சொல்றியா? மல்லி முகத்துல கெமிக்கல் அடிக்க ஆள் செட் பண்ணிட்டியா? ஆமா ராஜிமா, கேக்கு கொடூரமா தான் இருக்கும். ஆனா மனசு கொடூரமா இருக்கிறவளுக்கு வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு அவ மூஞ்ச பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. விடுக்கு விடுக்குன்னு அவ குறுக்க நெடுக்குமா நடந்துக்கிட்டு என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா. என் மாமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டால, அதான் மூஞ்சில அடிச்சு விட்டுருங்கடான்னு பணம் கொடுத்து ஆள் செட் பண்ணிருக்கேன். ஷோ, இது ரொம்ப ரிஸ்க் ஆச்சே. நமக்கு என்ன ரிஸ்க்? அவளுக்கு தான் ரிஸ்க். நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வராம பாத்துப்பானுங்க. இல்ல ரஞ்சி, கேஸ் ஆயிடுச்சுன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடும். அதனால தான் சொல்றேன், நீ பண்ணிருக்கிறது இருக்குல்ல, அது கொலை பண்ற மாதிரி. இல்ல ராஜிமா, என்ன வந்தாலும் பரவாயில்லங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். கஸ்டடி கேஸ்ல நமக்கு சாதகமா தானே ஆர்டர் வந்திருக்கு. இனிமே மாமா அவளை துரத்தி விட்டுருவாரு, பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுன்னு எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன ஆச்சு? இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருந்தா சரி வராது. முதல்ல போட்டு தள்ளிடலாம் தான் பார்த்தேன். அப்புறம்தான் சரி கொஞ்சம் உயிர் பயத்தை காட்டுவோன்னு முடிவு பண்ணேன். நீ எப்படிப்பட்ட ஆளை புடிச்சிருக்கன்னு கூட எனக்கு தெரியலையே. அதெல்லாம் வேலை கரெக்டா இருக்கும் ராஜிமா. என்ன பணம் கொஞ்சம் ஜாஸ்தி தான், அதனால என்ன, நாமளும் என்னென்னமோ பண்ணி அவளை துரத்தி விடலான்னு பிளான் போடுறோம். இவங்க என்னடனா ஈஸியா சேர்த்து வச்சிருவாங்களா? இவ்ளோ நாள் என்ன நல்லா இரிட்டேட் பண்ணதுக்கு இன்னைக்கு செம்மையான தண்டனை வாங்க போறா. வாங்க போறா என்ன, இந்நேரம் வாங்கியிருப்பா. ஏய், என்ன நீ வாங்கியிருப்பான்னு சொல்ற? வேலையை முடிச்சுட்டு அவங்க உனக்கு தகவல் சொல்லணுமா வேணாமா? இந்நேரம் முடிச்சிருப்பானுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்பதான் முடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிருப்பானுங்க. கால் பண்ணிருக்கேன்ல, சேஃபா போயிட்டு திரும்ப கூப்பிடுவானுங்க. நர்ஸ், அந்த பஞ்சு கொஞ்சம் எடுங்க. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. நான் எழுதி கொடுத்துருக்கேன்ல, இந்த இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. ஷூர் டாக்டர். இங்க பாருங்க விஜய், கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும். பெயினை கொஞ்சம் பொறுத்துக்கங்க, சரியாயிடும். ஓகே ஓகே. டாக்டர், காயம் எப்படி இருக்கு? பெருசா எதுவும் இல்லையே? பெருசா இல்லையாவா? அது ரொம்ப பவர்ஃபுல்லான கெமிக்கல் தெரியுமா? கையில பட்டதுக்கு பதிலா அது முகத்துல பட்டிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். கண்ணுல எல்லாம் ஒரு சின்ன டிராப் பட்டிருந்தா கூட பார்வையே போயிடும். ஐயோ டாக்டர், சாருக்கு இப்ப ஓகே தானே? கையில தோல்லாம் யா லைட்டா தான் பட்டிருக்கு, அதனால பெருசா ப்ராப்ளம் ஒண்ணும் இல்லை. என்னதான் மெடிசன் எடுத்துக்கிட்டா கூட அவருக்கு எரிச்சல் ரொம்ப அதிகமா இருக்கும். நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் தண்ணி படாம மட்டும் பாத்துக்கங்க. சரிங்க டாக்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு. நீங்க விளையாட்டா செய்ய போனது எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தீங்களா? ஏன் உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சும்மா வந்து மிரட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கெமிக்கலோட வர வச்சிருக்கீங்க. மல்லி, அது அவங்ககிட்ட
கெமிக்கல்லாம் நான் சொல்லலைங்க. தயவு செஞ்சு பேசாதீங்க. இப்படிப்பட்ட முட்டாள்தனமான ஆளுங்களை ஏற்பாடு பண்ணதாலதான் இவ்ளோ பெரிய ஆபத்தா இருக்கு. அது முதல்ல ஒத்துக்கோங்க. அப்படி செஞ்சோன்னும் அவர் என் மேல அன்பா இருக்காருன்னு நிரூபிக்க வேண்டாம். இல்லைங்க மல்லி. இல்லையா? நீங்க சொல்லாம எப்படி அவங்க கெமிக்கலோட வந்தாங்க? நல்ல ஃபயரா நடி, அப்பதான் பேமெண்ட் தருவேன்னு சொல்லிருப்பீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கூட என் பெரியம்மா வேற சேர்ந்திருக்காங்கல்ல, அப்படிதான் இருக்கும். யார் மேல எதை ஊத்த சொன்னீங்களோ இல்லையோ, ஒட்டு மொத்தமா என் வாழ்க்கை மேலேயே ஊத்திட்டீங்க. ஐயோ மல்லி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வேணாம் அரவிந்த், இந்த டெஸ்ட் எல்லாம் வேணாம். எனக்கு எதுவும் தெரிய வேணாம். அவர் என் மேல பாசம் வைக்கிறாரு, வைக்காம போறாரு, அது எனக்கு பெரிய பிரச்சனை இல்ல. அவரு நல்லா இருக்கணும். என்னால அவருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அதாங்க எனக்கு வேணும். அவரு என் மேல பாசமா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா அவரு கஷ்டப்படக்கூடாது. அவரை கடவுள் கடைசி வரைக்கும் பத்திரமா பாத்துக்கணும். அவருக்கு ஆபத்து வர மாதிரி எல்லாம் செஞ்சு அவர் என்ன லவ் பண்றாரா இல்லையா தெரிஞ்சுக்க வேண்டாம். வேண்டவே வேண்டாம். ஏங்க, நான் என்ன வேணும்னாங்க பண்ணேன்? என்ன தப்பு சொல்றீங்க? நான் நல்லது நினைச்சுதாங்க பண்ணேன். எதையாச்சும் சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணாதீங்க. இல்ல இதுக்கு மேல அவர் என் மேல பாசமா இருக்காரான்னு தெரிஞ்சுக்க வேற ஏதாச்சும் வேணுமா என்ன? பின்ன என்ன அரவிந்த், எனக்கு ஒரு ஆபத்துன்னது ஓடி வந்து நின்னாருல்ல, என் முகத்துல அது பட்டுடக்கூடாதுன்னு கை வச்சு தடுத்தாருல்ல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல சின்னதா போயிடுச்சு. மல்லி விடுங்க. நீங்க தான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னீங்க. நீங்க போக கூடாதுன்னு தான். நான் ஏங்க போனோம்? இவர் இப்படியே விட்டுட்டு எப்படி போக முடியும்? நாளா எங்கேயும் போறதா இல்ல. அவரு கம்ப்ளீட்டா குணமாகற வரை எனக்கு வேற எந்த எண்ணமும் என் மனசுல வராது. எப்படியோ நான் நினைச்சது நடந்துருச்சுங்க, அது போதும். அது இல்லைங்க, நீங்க வேற. அவரை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அத சொன்னேங்க. அந்த முட்டா பசங்க கிட்ட ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கேளுங்க. மல்லி, அவங்க நான் வேணாம். அவங்க நாம ஏற்பாடு பண்ண ஆள் இல்லைன்னு தெரிஞ்சா மல்லி பதறிடுவாங்க. இப்பவே விஜய் சாருக்கு ஒண்ணுனதும் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன புது கதை யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, அது சார் வாங்க சார் வாங்க. எங்க இப்போ எப்படிங்க இருக்கு? பெருசா ஒண்ணும் இல்ல மல்லி, லேசா ஸ்கின் மேல பட்டிருக்கு, சீக்கிரம் சரியாயிரும்னு சொல்லிருக்காரு. சார் பிரிஸ்கிரிப்ஷனா கொடுங்க சார். பில் செட்டில் பண்ணிட்டு மெடிசன் வாங்கிட்டு போலாம். சார் நீங்க எதுக்கு சார் அலைஞ்சிக்கிட்டு? நீங்க வெயிட் பண்ணுங்க சார், நான் பில் செட்டில் பண்ணிட்டு டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். கொடுங்க சார். இல்ல கொடுங்க பரவாயில்ல அரவிந்த், கேஷ். சார் நீங்க பெட்ரோல் போட கொடுத்த காசு கையில வச்சிருக்கேன் சார், நான் பாத்துக்கிறேன் சார். மல்லி சாரை பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. மல்லி, நீ ஏன் நின்னுகிட்டே இருக்க? உட்காரு. இல்ல பரவாயில்லைங்க, இருக்கட்டும். வலி எப்படி இருக்கு? வலின்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இச்சிங்கா இருக்கு. ஸ்கிராட்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். சாரிங்க. என்ன மல்லி, ஏதோ நீயே ஆள் வச்சு கெமிக்கல் ஊத்த சொன்ன மாதிரி சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு அங்க வரலனா உனக்கு என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணவே முடியல. பா, கையில லேசா பட்டதுக்கே இவ்வளவு இச்சிங்கா இருக்குன்னா முகத்துல ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். என்ன ஆயிருக்கும்? கண்ணுல பட்டா கண்ணே டோட்டலா காலியா இருக்கும்னு டாக்டர் சொன்னாரு. அவ்வளோ பவர்ஃபுல் கெமிக்கலா? டாக்டர் எல்லாமே என்கிட்ட சொன்னாருங்க. என்ன நான் அனுபவிச்சா கூட எனக்கு இவ்ளோ வலிச்சிருக்காது. இந்த பெயின் உனக்கு வேண்டவே வேண்டாம் மல்லி. ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும்? இல்ல மல்லி, உனக்கு எதிரி யார் இருக்க போறாங்க? கண்டிப்பா இது ஒன்ன அட்டாக் பண்ண செஞ்ச வேலை மட்டும் இல்லைன்னு தெரியுது. என்ன அட்டாக் பண்ண முடியாம உன்கிட்ட வந்திருக்காங்க. என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்றதுக்காக இப்படி பண்ணிருக்கணும். உனக்கு ஒண்ணுனா நான் துடிச்சு போவேன், கஷ்டப்படுவேன்னு என்ன மனசளவுல கஷ்டப்படுத்த இதெல்லாம் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவீங்களா? மனசு கஷ்டப்படுவீங்களாங்க?
என்ன மல்லி இப்படி கேட்ட? சில சூழ்நிலைகள்ல உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்திருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனா உன் மேல வச்சிருக்கிற மதிப்பு என்னைக்குமே மாறாது. இந்த கெமிக்கல் என் மேல பட்டது வெறும் எரிச்சலோட போயிடுச்சு. இதே ஓ மேல பட்டிருந்தா நான் பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளா இருப்பேன். என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு நிம்மதியே இல்லாம போயிருக்கும். என்ன மல்லி அப்படி பாக்குற? இல்ல உங்களாலதான் எனக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி வேணாம். என்னால உனக்கு ஆபத்து இல்லைன்னு வச்சுப்போம். உனக்கு இந்த ஊர்ல யார் எதிரி? அங்கன்வாடியில எக்ஸ்ட்ரா முட்டை போடுன்னு வேணா தகராறு பண்ணலாம், கெமிக்கல்லாம் அடிக்க மாட்டாங்க. பாத்துங்க. ஐயோ என்ன மல்லி நீ எப்படி பேசுவ? சிலம்பாட்டம்லாம் ஆடுவ, கடைசியில புஸ்ஸுன்னு காத்து போன பலூன் மாதிரி கீழே விழுற. அவ்வளவுதானா நீ? என்ன மல்லி? சார் மெடிசின்லாம் வாங்கிட்டேன், போலாமா சார்? போலாம் அரவிந்த். வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.